அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது பார்க்கும் பொழுது அரசியல்களும் தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் அரசியலில் பார்க்கும் பொழுது அடுத்தடுத்த புது ட்விஸ்ட் நாளுக்கு நாள் வெளியாகிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க. தற்போது பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் இணைஞ்சதுக்கு அப்புறமா தமிழக அரசியலில் புதிய கூட்டணி கணக்குகள் உருவாகக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் வேலையை ஆரம்பிச்சிருக்காரு செங்கோட்டையன் அப்படின்னு கூட சொல்லலாம். பனையூர் பக்கா பிளான் போட்டிருக்காரு விஜய். இதுல மிகப்பெரிய அளவுல ஒரு புது ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது பத்தின முழு தகவலை நீங்க தெரிந்து பலன் பெற இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து தெரிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் இணைந்ததற்கு பிறகு தமிழக அரசியல்ல புதிய கூட்டணி கணக்குகள் உருவாகக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பல கட்சிகளுடன் இணக்கமான சூழலை பேணி வரும் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு புதிய கட்சிகளை அழைத்து வரும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக சொல்லப்படுது. குறிப்பாக ஓபிஎஸ், டிடிவி தினகரன், அன்புமணி ராமதாஸ் ஆகியோரை விஜய் கூட்டணிக்கு கொண்டு வர செங்கோட்டையன் திட்டமிட்டு வருவதாக சொல்லப்படுது. தமிழக அரசியல்ல அடுத்த கட்ட மாற்றத்துக்கு முக்கியமான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் நடிகர் விஜய். தனது கட்சியான தமிழக வெற்றி கழகத்தை தொடங்குவதாக அறிவித்த பிறகு அவர் அமைதியாக இருந்ததாக தோன்றினாலும் உங்களுக்குள் பெரிய கூட்டணி அமைப்பதற்கான பணிகள் வேகமாக நடந்து வருவதாக அரசியல் வட்டாரங்கள் சொல்கிறது. குறிப்பாக திமுகவுக்கு நேரடியாக சவால் அளிக்கக்கூடிய ஒரு வலுவான எதிர்கட்சி கூட்டணியை உருவாக்குவது விஜயின் முக்கிய நோக்கமாகவே இருக்கிறது. இந்நிலையில இந்த கூட்டணிக்குள் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், அன்புமணி ராமதாஸ் மற்றும் எஸ்டிபிஐ போன்ற கட்சிகளை கொண்டு வர முயற்சி நடந்துட்டு இருக்கு. சிறு கட்சிகளின் வாக்குகள் ஒன்றிணைந்தா திமுகவை நேரடியாக எதிர்கொள்ள முடியும் என்ற கணக்கே இந்த முயற்சியின் அடிப்படை என்கின்றனர் விஜய் தரப்பினர். ஓபிஎஸ் தற்போது வைத்திருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை அதிமுக உரிமை மீட்பு கழகம் என்ற பெயரில் மாற்று திட்டமிட்டிருக்காங்க. இதற்கான பேச்சுவார்த்தையை செங்கோட்டையன் மேற்கொண்டு வருகிறார். சமீபத்தில் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட அவரு விஜயுடைய தாவேக்காவில் சேர்ந்ததுமே இந்த பேச்சுவார்த்தைகள் மேலும் வேகமடைஞ்சிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். டிடிவி தினகரனும் தனி கட்சி வைத்திருக்கிறதுனால அவருடன் இணையறது கடினம் கிடையாது. விஜயுடன் கூட்டணி அமைக்க தினகரனும் ஓபிஎஸும் மனதளவில் சம்மதம் தெரிவித்து விட்டதாகவே சொல்றாங்க. இதனால இந்த இருவரினுடைய ஆதரவு தாவேகா கூட்டணிக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைகளுக்கான குழுவையும் செங்கோட்டையன் தலைமையில் அமைக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த எல்லாவற்றுக்குமே முக்கியமானவர் அன்புமணி ராமதாஸ். விஜய்க்கு கட்சி தொடங்கிய காலத்தில் இருந்தே அவர் மறைமுக ஆலோசனைகள் நடந்து வந்ததாக அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது. அதனால அன்புமணியை கூட்டணிக்குள் கொண்டு வருவது விஜயின் முக்கியமான திட்டமா பார்க்கப்படுது. ஆனா அன்புமணி இறுதி முடிவு எதையும் அறிவிக்கல. ஆனா தனது பலத்தை 2029 மக்களவை தேர்தலில் பயன்படுத்திக் கொள்ள விஜய் கூட்டணி அவருக்கு நன்றாக அமையும் என பாமக வட்டாரம் கருதுறாங்க. அதனால 2026 தேர்தலை சோதனை மேடையாக பயன்படுத்தலாம் என்ற சிந்தனையும் அந்த தரப்புல இருக்கிறது. மொத்தத்துல திமுகவுக்கு எதிராக வலுவான கூட்டணி அமைப்பதற்காக விஜய் பல திசைகள்ல பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இந்த கூட்டணி உருவான அதிமுக கூட்டணியை விட வலுவாக இருக்கும் என்பதை தாவேகா தரப்பின் நம்பிக்கை. பல கட்சிகள் ஒன்றாக இணைந்தால் தமிழக அரசியல்ல புதிய மாற்றம் ஏற்படும். இந்த முயற்சி வெற்றி அடையுமானால் 2026 தேர்தல்களும் முழுவதுமாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகம் என பனையூர் வட்டார தகவல்களும் தெரிவிப்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக ஒருவரை மட்டுமே அழைத்து நம்பி இருப்பது அப்படிங்கிறது கட்சி கிடையாது. செங்கோட்டையன் தொகுதியில குக்கரைத்த ஏபிஎஸ் அப்படிங்கிறவரை மிகப்பெரிய அளவில் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அண்மையில தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த நிலையில அவருடைய சொந்த தொகுதி
தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையத்தில் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அப்பொழுது அதிமுக ஒருவரை மட்டும் நம்பியிருக்கும் கட்சி இல்லை என தெரிவித்திருக்கிறார். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அண்மையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். தமிழகத்தில் தூய்மையான மற்றும் புனிதமான ஆட்சி அமைய வேண்டும் என்ற எண்ணத்தில் தாவேகாவில் இணைந்ததாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் செங்கோட்டையனை 8 முறை வெற்றி பெற வைத்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் பயணத்தை மீண்டும் தொடங்கினார். தொண்டர்கள் மத்தியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி இதே கட்சியை சேர்ந்த நபர் தற்போது மாற்று கட்சிக்கு சென்றிருக்கிறார். அவர் எங்கிருந்தாலும் வாழ்க, போகும்போது சும்மா போயிருந்தா பிரச்சனை இல்லை, ஆனா மாற்று கட்சியில் இணைந்தவுடன் தூய்மையான ஆட்சி கொடுப்போம் என்று செங்கோட்டையன் பேசுகிறார். எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் எனது ஆட்சி காலங்களில் அவர் அதிமுகவில் இருந்தபோது தூய்மையான ஆட்சி கொடுக்கப்படவில்லையா? துண்டை மாற்றியதால் அவரது கருத்தும் மாறிவிட்டது. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களுடன் எந்த தொடர்பும் வைத்திருக்க கூடாது என்ற பொதுக்குழு தீர்மானத்தை மீறி பசும்பொன்னில் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்களை செங்கோட்டையன் சந்தித்தார். கட்சிக்கு எதிராக செயல்பட்டதால் அடிப்படை உறுப்பினர் உள்பட அனைத்து வகையான பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்பட்டார். கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி வேறொரு கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் செங்கோட்டையன் சந்தித்தார். அதை அதிமுக கண்டுகொள்ளல. ஆனா மனம் திறந்து பேசுகிறேன் என்று கூறி அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என 10 நாட்கள் காலக்கெடு விதித்தார். தலைமைக்கு எச்சரிக்கையும் விடுத்தார். அப்படிப்பட்டவரை கட்சியில் எப்படி வைத்திருக்க முடியும்? கோபிச்செட்டிப்பாளையம் தனிநபருக்கு சொந்தமான தொகுதி கிடையாது. அது அதிமுகவினுடைய கோட்டை. 2026 அதிமுக வெற்றி பெற்ற பின்னர் கோபியில் வெற்றி விழா கொண்டாடப்படும். மேலும் 2026 அதிமுக வெற்றி பெற்றதும் எடப்பாடி தொகுதியை விட கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் அப்படின்னு அவர் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதே போல மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று மீண்டும் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இதற்கிடையில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்த போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் பலியாகினாங்க. இந்த சம்பவம் நாடு முழுவதும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் அரசியல் கட்சிகளின் கூட்டத்துக்கு நெறிமுறைகளை வகுப்பதற்காக தற்காலிகமாக அரசியல் கட்சிகளின் பிரச்சார பொதுக்கூட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆகியோரை சந்தித்து பேசியதால் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை எடப்பாடி பழனிசாமி நீக்கினார். கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் விஜயின் தாவேகாவில் இணைந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி குறித்து செங்கோட்டையன் தொடர்ந்து விமர்சனம் செய்து வருகிறார். இந்த சூழ்நிலையில் கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு செங்கோட்டையனின் சொந்த தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையத்தில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார். மக்கள் முன்னிலையில் பேசிய எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை கடுமையாகவே விமர்சித்தும் பேசியிருந்தார். அதில் அவர் என்றைக்கு இந்த தொகுதியில் ஒருத்தர் எம்எல்ஏவாக இருந்தார், நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர், ஆனால் ஓட்டு வாங்குவதற்கு உங்களை வந்து அணுகுகிறார், ஆனால் ராஜினாமா செய்வதற்கு தங்களை கேட்கிறார்களா? அதை பற்றி கவலைப்படாதீர்கள். அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே இந்த தொகுதி எடப்பாடி தொகுதிக்கு மேல் வளரும். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தால் விவசாயிகள் நடத்தி நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படம் இல்லாததால் அவர் வரவில்லை என்றார். அப்போது யார் படத்தை வைத்துக்கொண்டு மாற்று கட்சியில் சேர்ந்தீர்கள்? உங்களுக்கு அடையாளம் கொடுத்தது அதிமுக, உங்களுக்கு பதவி கொடுத்தது அதிமுக. பல விவசாய சங்க தலைவர்கள் அனைவரும் அதிமுக ஆட்சியில தான் நாங்கள் 50 ஆண்டு காலம் போராடி வந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றி தந்தீர்கள். அதனால் அதிமுகவுக்கு பாராட்டு விழா நடத்துகிறோம் என்று கூறி அவிநாசியில பாராட்டு விழா நடத்தினார்கள். அந்த கூட்டத்தை புறக்கணித்தவர் இந்த தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏ இவரா உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார்? எதிர்கட்சிக்காரர்கள் நம்மை மதிக்கிறாங்க, ஆனா நம் கட்சியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் அந்த கூட்டத்தில் கூட கலந்து கொள்ளவில்லை என்றால் இவரா மக்கள் மீது அக்கறை கொண்டவர்?
கட்சி கட்டுப்பாட்டை மீறி வேறொரு இயக்கத்தினுடைய முக்கிய பிரமுகர்களை சந்தித்தார். அதுவே தவறு. அதையும் நாங்க கண்டுகொள்ளல. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு பங்கு பெறவில்லை. அதையும் நாங்க கண்டுகொள்ளாமல் தான் இருந்தோம். அவருக்கு உண்டான மரியாதையை நாங்க கொடுத்தோம். ஆனா அவர் திருந்துவது மாதிரி கிடையாது. அதற்கு மாறாக மனம் திறந்து பேசுகிறேன் என்று சொல்லி அதிமுக தலைமைக்கு காலக்கெடு விதித்திருந்தார். அப்படிப்பட்டவரை நாங்கள் எப்படி இயக்கத்தில் தொடர வைக்க முடியும்? அப்படிப்பட்டவரை எப்படி இயக்கத்திலேயே தொடர்வதற்கு தலைமை அனுபவிக்கும்? மூத்த தமிழக தலைமை கழக நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து தலைமைக்கு எதிராக பொதுவெளியில் பேட்டி கொடுத்ததால் அவரை பதவியில் இருந்து நீக்கினோம் அப்படின்னு தெரிவித்திருந்தாரு.